அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற ஜெப குழுவின் சார்பில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெரு விழாவின் சமாதானம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது இறை வார்த்தை. இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் என்று வானதூதர் இடையர்களை பார்த்து சொன்னதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. குழந்தை இயேசுவை தீவன தொட்டியில் கிடத்தி வைத்தார்கள் என்ற இந்த இறை வார்த்தையானது இயேசு எதற்காக இந்த உலகிற்கு வந்தார், இயேசு எதற்காக இந்த உலகில் மனிதனாக பிறந்தார் என்ற அழகான உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. தீவன தொட்டியில் இருக்கும் உணவு கால்நடைகளுக்கு வாழ்வு தரும் உணவாக இருப்பது போல் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கும் இந்த குழந்தை இயேசுவும் நமக்கு வாழ்வு தரும் உணவாக இருப்பார். நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய உணவாக இருப்பார் என்பதை குறிக்கும் வகையில் தான் இயேசுவை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி வைக்கிறார்கள். இதை குறித்து தான் புனித யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 54ஆம் இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: இயேசுவின் சதையை உண்டு அவர் இரத்தத்தை குடிக்கிற அனைவரும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு மற்றொரு அழகான செய்தியை தெரிவிக்கிறது. நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி பரலோக பிதா தம் அன்பை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரலோக பிதா தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி நம்மோடு அவர் அன்பை பகிர்ந்து கொண்ட விழா தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. கிறிஸ்துமஸ் என்றால் அன்பின் பகிர்வு என்று அர்த்தம். பரலோக பிதா தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் அன்பை நம்மோடு பகிர்ந்து கொண்டது போல் நாமும் நம் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து வாழும் போதுதான் அது அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக, உண்மையான கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம் உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கும் அந்த இயேசுவோடு இணைந்து நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம். நம் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். அப்பொழுது இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இயேசு எதற்காக இந்த உலகில் மனிதனாக பிறந்தார் என்பதை உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. கிறிஸ்துமஸ் என்றால் அர்த்தம் என்ன என்ற உண்மையையும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் இதய கோவிலில் எழுந்து வந்திருக்கும் அந்த இயேசுவோடு இணைந்து இந்த உலகில் நாங்கள் நல்ல கனி தருகிற மரமாக வாழும் போது, எங்கள் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து இந்த உலகில் நாங்கள் மிகுந்த கனி தருகிற மரமாக வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதி இன்றைய நாளின் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு
மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.